கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இழுக்கு இவ சிரிப்பப்படி எதிர்த்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. ஒரு தடவை ஒரே ஒரு தடவை நான் எங்க அப்பா முகத்தை பார்க்கணும். ஏன்பா இத்தனை நாளா என்ன பார்க்காம இருந்தீங்கன்னு நான் அவர் மடியில படுத்து அழணும். எல்லாருமே எனக்காக சாமி கிட்ட வேண்டிக்கங்க. உங்க வேண்டுதல் மூலமாவது என்னோட அப்பா எனக்கு கிடைக்கணும். நன்றி. அழாத பிள்ளை, நம்ம வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. உனக்கு அப்பா இல்லைன்னு நீ வருத்தப்படுற, ஆனா எனக்கு என் அப்பா ஏன்டா அப்படி குடிச்சிட்டு மானத்தை வாங்குறாருன்னு வருத்தமா இருக்கு. என்ன பண்ண சொல்ற? இப்படி ஒரு குடிகார அப்பா இருக்கிறதுக்கு இவன் செத்து தொலைஞ்சிருந்தா கூட அழுதுட்டு போயிடலான்னு தோணும், தெரியுமா? அப்படி சொல்லாத மாதிரி. அப்பா இல்லாதவங்களுக்கு தான் அப்பாவோட அருமை தெரியும். அப்பாங்கிறவரு வீட்டுக்கு வாசக்கதவு மாதிரி. அது இல்லனா ரோட்ல போற நாயெல்லாம் உள்ள நுழைன்னு சொல்லுவாங்க. அதே ஒரு சொத்த கதவு இருந்தாலும் அதுங்க வராதுன்னு சொல்லுவாங்க. அப்பான்னு ஒருத்தர் பேருக்கு இருந்தா கூட போதும் மாதிரி. அதோட பலமே வேற. இனியாச்சும் உங்க அப்பாவை திட்டுறதை விட்டுரு. அவர் அன்பால திருத்த முடியும் நம்பு புள்ள. எனக்கு எங்க அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு மாதிரி. அந்த மலை கருப்பங்கிட்ட வேண்டாத நாள் இல்லை. எல்லா விஷயத்திலையும் உதவி செய்யற மலை கருப்பன் எங்க அப்பாவை மட்டும் கண்ணுல காட்டவே மாட்டேங்கிறாரு. என் மனசு ஒரு மாதிரி உடைஞ்சு போச்சு மாதிரி. எங்க அப்பா நெஞ்சில சாஞ்சி ஓன்னு அழுணும் போல இருக்கு புள்ள. அழாத புள்ள. உங்க வேண்டுதல் மூலமாவது என்னோட அப்பா எனக்கு கிடைக்கணும். சொல்றேன்ல, அழாத பூவு. சொன்னா கேளு புள்ள. பூங்குடி, அழாதம்மா. நீ பேசினதை கேட்டு எனக்கே கஷ்டமா தான் இருந்துச்சு. அன்னைக்கு உங்க தாத்தா சொன்ன மாதிரி உங்க அப்பாவும் உன்னை பார்க்கணும்னு ஏங்கிக்கிட்டு தான் இருப்பாரு. நீ ஆசைப்பட்ட மாதிரியே கூடிய சீக்கிரமே உங்க அப்பா உன்னை சந்திப்பாரு. ரொம்ப நன்றி சார். கண்டிப்பா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்க அப்பா உன்னை தேடி வருவார். அன்னைக்கு உங்க அப்பா பெருமைப்படுற அளவுக்கு நீ வாழ்ந்து காட்ட. நான் வரேம்மா. தீபி,
உங்களால ஒரு காரியத்தை உருப்படியா பண்ண முடியுதா? இல்ல தீபி, அது வந்து போதும். அந்த பட்டிக்காடுங்க ஸ்டேஜுக்கே வர மாட்டாங்கன்னு சொன்னீங்க. உங்க பேச்ச நம்பி நான் விட்டுட்டு போன பாரு. என்ன சொல்லணும்? அவங்க 2 பேருக்கும் ஸ்கோர் பண்ண இப்படி சான்ஸ் கொடுத்துட்டீங்களேடி. அவ அப்பா சென்டிமெண்ட் தாத்தா சென்டிமெண்ட்னு அள்ளி விட்டு அப்ளாஸ் வாங்கிட்டு போயிட்டான். மொத்த கூட்டமும் அவளுக்காக உருகிட்டாங்க. இது பத்தாதுன்னு எங்க அப்பா ஒரு பக்கம், என் பாட்டி ஒரு பக்கம்னு கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. என்னால டாலரேட் பண்ணவே முடியல. இந்த ரவுண்ட்லயும் அவ பின்னிட்டு போயிட்டான். மொத்த ஈவென்ட்லயும் என்ன விட அவதான் கலக்கிட்டு இருக்கா. அவ கலக்குறாளோ இல்லையோ, எங்களுக்கு கலக்கிட்டு இருக்கு தீபி. கூல்ட்ரிங்க்ஸ்ல பேதி மாத்திரைய அவளுங்களுக்கு கலந்து கொடுத்தோம். அந்த பட்டிக்காடுங்க என்ன பண்ணுச்சுங்கன்னே தெரியல. அந்த கூல்ட்ரிங்க்ஸ எங்களை குடிக்க வச்சுட்டாளுங்க. ஆமா தீபி, நாங்களே 1 மணி நேரமா ஒதுங்க கூட இடம் கிடைக்காம அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏய், சும்மா ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன். ஒவ்வொரு தடவையும் அவ ஜெயிக்கும் போது என்னால என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியல. பைத்தியம் புடிச்சிரும் போல இருக்கு. தீபி, நீ டென்ஷன் ஆகாத. இப்ப என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணுங்க. அடுத்ததா நடக்க போற போட்டிலலாம் அவ தொடர்ந்து தோத்து அவமானப்படணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு கொஞ்சம் எல்லாரும் யோசிங்க. தீபிகா, அடுத்ததான் அவளுங்க ஏதோ டிராமா பண்ண போறாளுங்களாம். அதுக்கு தான் இப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காளுங்க. தீபி, டிராமா நடக்கும்போது ஏதாவது கலாட்டா பண்ணலாமா? இல்ல பிராக்டிஸ் பண்ண விடாம டிஸ்டர்ப் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் அவ என்ன பண்றான்னு பாப்போம். அதுக்கப்புறமா நம்ம டிசைட் பண்ணலாம். இப்ப அந்த பட்டிக்காடு எங்க இருக்கா? வணக்கம் மகாராணி. நாடும் மக்களும் எப்படி இருக்கிறார்கள்? நன்றாக இல்லை மகாராணி. முட்டாள் மக்களுக்கு என்ன குறை? உண்ண உணவில்லை, உடுக்க உடை இல்லை, இருக்க இடமில்லை. வசதி இல்லாதவர்கள் சாகட்டும். உழைப்பவர்கள் வசதியாகத்தானே இருக்கிறார்கள். உழைக்க தயங்கும் சோம்பேறிகள் தான் வறுமையில் இருக்கிறார்கள். அதற்கு அரசியும் அரசாங்கமும் என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு அடிபணிவதை தவிர வேறு வழி இல்லை. உடைவாளை கொடுத்துவிட்டு தப்பித்து தூரதேசத்திற்கு சென்று பிழைத்துக் கொள்ளுங்கள். யார் அங்கே? இவளை கைது செய்து காராகிரகத்தில் அடையுங்கள். மன்னிக்க வேண்டும் மகாராணி. படை வீரர்கள் மக்களோடு நிற்கிறார்கள். உங்கள் அமைச்சர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விட்டார்கள். அரசின் விசுவாசத்திற்காக உங்களுக்கு உயிர் பிச்சை அளிக்கிறேன். ஓடிவிடுங்கள். ராணி, இங்க பாரு. இந்த டயலாக் முடிஞ்ச உடனே இந்த உடைவாளை இப்படி உருவி பூங்கடி கிட்ட கொடுத்துட்டு மண்டிடணும். ஓகேவா? ஓகே சார். அப்புறம் ஸ்கிரீன் கீழே இருக்கும், நீங்க ரிலீவ் ஆயிடலாம். என்ன தீபி, இந்த டிராமா தான் அடுத்த அவ ஸ்டேஜ்ல பண்ண போற பெர்ஃபார்மன்ஸ். இதுல ஏதாவது பண்ணி அவ தோக்குற மாதிரி பண்ணிரணும். என்ன பண்ணலாம் தீபி? என்ன பண்றதுன்னு நான் முடிவே பண்ணிட்டேன். அந்த ராணி கடைசியில சரண்டர் ஆகணும். அது எப்படி தீபி? அந்த பொண்ணு சரண்டர் ஆகாம இருப்பா? ப்ரொஃபசர் சொன்ன மாதிரி தானே செய்வா. அந்த ராணி கேரக்டர்ல ஸ்டேஜுக்கு போக போறது நான் தான். என்ன பண்ண போற தீபி? வெயிட் அண்ட் வாட்ச். இவ எதுக்கு இந்த நேரத்துல இங்க வரா? எனக்கு என்னவோ உனக்கு ராணி வேஷம்லாம் செட் ஆகலையோன்னு தோணுது. நீ மகாராணி மாதிரி இல்லையே, கோமாளி மாதிரி இருக்க. ஒண்ணு செய், இதெல்லாம் நீ கலைச்சிரு. உன்னை விட எனக்கு தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நான் ராணியா போறேன் ஸ்டேஜுக்கு. முடியாது தீபிகா. நான் எதுக்கு ராணி வேஷத்தை விட்டு தரணும்?
அடிச்சா தாண்டி அடங்குறீங்க. கற்பனையாக ஒரு சரித்திர நாடகம். கொடுங்கோல் ஆட்சி நடத்தும் மகாராணியிடமிருந்து ஆட்சியை மீட்க போராடும் மக்களின் புரட்சியும் அதை தலைமை தாங்கி நடத்தும் தளபதியின் சூளுரையும் சுவைபட விவரிக்கும் மக்களின் புரட்சி என்ற சரித்திர நாடகம் அரங்கேறும். நம் நாட்டில் மக்கள் அனைவரும் எப்படி இருக்கிறார்கள்? நன்றாக இல்லை மகாராணி. நீ தெரியாமல் பேசுகிறாய். எனது ஆட்சிதான் பொற்கால ஆட்சி என்று அமைச்சர்கள் கூறுகிறார்கள். அடிமைகளை அமைச்சர்களாக வைத்திருந்தால் அவர்கள் எப்படி உண்மையை கூறுவார்கள் மகாராணி? ஏன் இந்த முட்டாள் மக்களுக்கு என்ன வந்தது இப்போது? உண்ண உணவில்லை, உடுக்க உடை இல்லை, இருக்க இடமில்லை. பஞ்சமும் பிணியும் தலைவிரித்து ஆடுகிறது. பசி தீர்க்கவும் பிணி போக்கவும் மக்களிடம் வசதி இல்லை மகாராணி. வசதி இல்லாதவர்கள் சாகட்டும். உழைப்பவர்கள் வசதியாகத்தானே இருக்கிறார்கள். உழைக்க தயங்கும் சோம்பேறிகள் தான் வறுமையில் இருக்கிறார்கள். அதற்கு அரசியும் அரசு குலமும் என்ன செய்ய முடியும்? தவறு மகாராணி. கொள்ளை அடிப்பவர்களும் ஊழல் செய்பவர்களும் பதுக்கல்காரர்களும் தான் நன்றாக இருக்கிறார்கள் அரசியாரே. உழைக்கும் மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். அவர்களின் குரலாகத்தான் நான் உங்களிடம் பேச வந்திருக்கிறேன். அதை கேட்க நான் தயாராக இல்லை. இக்கணமே உன்னை பதவியிலிருந்து நீக்கிவிட்டேன். நீ போகலாம். மகாராணி, ஒன்றை மறந்துவிட்டு பேசுகிறீர்கள். மக்களை மதிக்காத எந்த மன்னரின் முடியாட்சியும் தொடர்ந்ததில்லை. மக்களின் கிளர்ச்சிக்கு முன் அந்த மகேசனே அடிபணிவான். உங்களுக்கு அடிபணிவதை தவிர வேறு வழி இல்லை. உடைவாளை கொடுத்துவிட்டு தப்பித்து தூரதேசம் சென்று பிழைத்துக் கொள்ளுங்கள். இல்லையே மக்கள் உங்களை கண்ட துண்டமாக்கி விடுவார்கள். மகாராணி, சரணடைவதை தவிர உங்களுக்கு வேறு வழி இல்லை. சரணடையுங்கள். ஏ புள்ள, சண்டைலாம் கிடையாது. வாளை கொடுத்துட்டு சரண்டர் ஆயிடு. தீபிகா, தீபிகா, தீபிகா நிறுத்துமா. தீபிகா, தீபிகா, தீபிகா நிறுத்துமா. தீபிகா. சார், இப்ப எப்படி சார் உங்களுக்கு கூப்பிடுறது? ஆக்சுவலா ராணியா நடிக்கிறதுக்கு யமுனா தான் ரிஹர்சல் பண்ணா. திடீர்னு அந்த வேஷத்துல தீபிகா இப்படி வந்தான்னு எனக்கு தெரியல. கதைப்படி அவகிட்ட வாழை கொடுத்துட்டு அவ மண்டி இடணும். இவன் என்னடா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப என்ன சார் பண்ண போறீங்க? வேற என்ன, நாடகத்தை நிறுத்திதான் ஆகணும். வேண்டாம் சார், பசங்க எல்லாம் இதை உற்சாகமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப போய் திடீர்னு நிறுத்தினா அது நல்லா இருக்காது சார். விட்டுருங்க. நல்லா தானே போயிட்டு இருக்கு. பொறுமையா இருங்க, பாக்கலாம். ஏய் யமுனா, நீ கத்திய போட்டு ஓடணுண்டி. எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க? மாஸ்டர் ஓட சொல்லி தானே சொல்லி கொடுத்தாரு. லூசா நீ? வாளை கொடுத்து சரண்டர் ஆயிடு. சரண்டர் ஆக வேண்டியது நான் இல்லடி.
நானும் என் பூவும் எங்க ஊரு டூரிங் கொட்டாயில எம்புட்டு வாத்தியார் படம் பார்த்திருக்கோம். எங்க கிட்டேவா? விறுவிறுப்பான ஒரு நாடகத்தை பார்த்து முடிச்சிருக்கோம். நிகழ்ச்சியில் இல்லாத இன்ப அதிர்ச்சியாக தீபிகாவே இந்த நாடகத்தில் தோன்றி நடித்தார். தீபிகாவிற்கு நன்றி. இதுவரைக்கும் பிரின்சஸ் பிரிட்டி 2017 எல்லா காம்படிஷனும் முடிஞ்சது. நீங்க ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போறோம். டைட்டில் வின்னர் யாருன்னு நம்ம காலேஜோட கரஸ்பாண்டன்ட் பார்வதி மேடம் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஓகே ஓகே கைஸ், உங்களோட கியூரியாசிட்டி புரியுது. டைட்டில வின் பண்றதுக்கு எத்தனை காம்படிஷன் வின் பண்ணிருக்காங்கங்கற ஒரு குவாலிட்டி மட்டும் பத்தாது. அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா குவாலிட்டிஸ் வேணும். அந்த சூப்பர் குவாலிட்டி யார்கிட்ட இருக்குன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம எல்லாருமே தெரிஞ்சுக்க போறோம். I request our correspondent to come on the stage. பூவே கலக்கிட்டப்ல. பால் சண்டையில நம்ம வாத்தியார் மாதிரியே இறங்கி அசத்திட்டப்ல. உன் தைரியத்தை நாங்க எல்லாருமே மிரண்டு போய் பார்த்தோம் பூவே. எப்படி புள்ள? அடி போடி, நீ வேற. ஓ, இதுக்கு பேர் தான் தன்னடக்கமோ? என்னடி இது? கடைசியில வால் சண்டையிலும் தோத்துட்ட. இதுக்கு நீ சும்மாவாது இருந்திருக்கலாம். தேவையில்லாம ராணி விஷயத்துல போய் இப்படி அவமானப்பட்டுட்டியே. இதுல அவங்க ரிசல்ட்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க அனௌன்ஸ் பண்ணுங்க. நான் பாத்துக்கிறேன். நடந்த எல்லா காம்படிஷன்லயும் எல்லாரும் சிறப்பா பண்ணாங்க. ஆனா அதுல நாங்க ஃபைனலா 2 பேரை செலக்ட் பண்ணி இருக்கோம். தீபிகா, பூங்குடி 2 பேரும் ஸ்டேஜுக்கு வாங்க.